பண்ணம் வாழலாம் வைகளும் என்னில் நல்ல கதிக்கு யாரும் ஓர் குறைவில்லை கண்ணில் நல்லது தோறும் கருமல வழங்க பின்னில் அவனோடும் பெருந்தரை இருந்ததே. தமிழக மக்களுக்கு வணக்கம். இப்போ நம்ம எங்கே இருக்கோம்னா உடுமலைப்பேட்டையில் இருக்கோம். சமீப நாட்களில் பார்த்துருப்பீங்க, இது மாதிரி ஃபேஸ்புக்கு ட்விட்டர்னு சொல்லிட்டு சமூக வலைத்தளங்கள்லாம் பரவிக்கிட்டு இருக்குது. ஒரு 12ஆம் படிக்கிற மாணவி 8000 தேவார பாடல்கள் பாடி இந்திய சாதனை புத்தகத்தில் இடம்பெற்றிருக்காங்க. இன்றைக்கி அவங்கள மட்டும் இல்லை, அவங்க குடும்பம், அவங்க குருமார்கள், அவங்க ஆசிரியர் பெருமக்கள், அந்த ஊர் மக்கள், தெரு மக்கள் எல்லாரையும் சந்திக்க போகிறோம். வாங்க நம்ம உள்ளே போய் அவங்கள பார்ப்போம். மக்களே, இப்போ நம்ம சாதனை மாணவியான திரு உமாநந்தினி அவர்கள் இல்லத்துக்கு வந்துட்டோம். முதல்ல உமாநந்தினி அவர்களை பார்க்கறதுக்கு முன்னாடி இவங்க சாதனை புரியறதுக்கு உறுதுணையாகவும் பக்கபலமாக இருந்த ஆதாரம்னே சொல்லலாம். இவங்க தான் ஆதாரபூர்வமாக இருந்த ஒரு 3 நபர்கள் நம்ம பார்க்க போகிறோம். முதல்ல யாரை நம்ம பார்க்க போகிறோம்னா திருமதி டாக்டர் கே ராணி கோபால் சுவாமி அவங்கள தான் பார்க்க போகிறோம். அவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா திருவாவடுதுறை ஆதீனத்தோட ஈரோடு மாவட்டத்துக்கான அமைப்பாளர். ஸோ இவங்க மாணவி புரிஞ்ச சாதனையை, அவங்களோட மகிழ்ச்சி என்னன்னு கேட்டு அவங்கள்ட்டே தெரிஞ்சுப்போம். வாங்க. சிவா திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம், தென்னாடுடைய சிவனையை போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. அடியேன் டாக்டர் கே ராணி கோபால்சாமி. நான் திருவாவடுதுறை ஆதீன தேவார சைவ சித்தாந்த நேர்முக பயிற்சி வகுப்பின் அமைப்பாளராக கடந்த 2011 நாங்கள் நடத்தி கொண்டிருக்கிறோம். நான் தொழிலில் ஒரு மகப்பேறு மருத்துவராக இருந்தாலும் இந்த தொழில் ஒரு கடந்த 10 வருடங்களாக ஆழ்ந்த ஒரு பற்றுதலோடு நான் ஈடுபட்டுள்ளேன். எங்கள் பள்ளியில் பல மாணவர்கள் வருடந்தோறும் தேர்ச்சி பெற்று வந்தாலும் எங்களுக்கு கிடைத்த ஒரு முத்து என்று நான் உமாநந்தினி பற்றி கூறுவேன். முதலில் அவளை நான் கடத்தூர் கோயிலில் பார்த்தபோது ரொம்ப சின்ன வயசில் ஒரு அருமையாக பாடினார்கள். அவளும் வளர்ந்து பாடத்தை கேட்டு நாங்கள் ரொம்ப மதிமயங்கிறோம். இவ்வளோ அருமையாக பாடுகிறாளே, இவளை கொஞ்சம் டியூன் பண்ணினால் அருமையாக தேவாரத்துகள் கொண்டு வந்து விடலாமே என்று அவங்களை கேட்டபோது அவங்க பெற்றோர்கள் ரொம்ப அவளோடு அவங்களும் சம்மதித்தார்கள். அடுத்த ஆண்டு தொடக்கத்திலேயே எங்கள் பள்ளியில் அவர்கள் குடும்பமே ஜாயின் பண்ணி அவர்களும் இந்த தேவாரத்தை ஆர்வமாக கற்றுக்கொண்டு இப்பொழுது இந்த அளவில் அவள் உலக புகழ் பெற்ற அளவில் வருகிறாள் போது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கிறது. தேவாரத்தை பற்றி பாடும்போது கூட அந்த தேவாரம் எங்கே பாடப்பட்டது, யார் பாடினார்கள், எந்த கருத்துக்களெல்லாம் சொல்லி பொழிப்புரை சொற்பொருள் எல்லாமே சொல்லி அவள் ஒழுங்காக இதுவரை இத்தனை பாடல்களையும் சொல்லியிருக்காள் என்பது ஒரு மிகப்பெரிய சாதனையாக நான் கருதுகிறேன். எல்லாம் திருவருளும் குருவருளும் அவருக்கு கிடைத்திருக்கிறது. அவளுக்கு என் வாழ்த்துக்களை கோரிக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். ஓகே, அவங்கள்ட்ட கேட்டு தெரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறோம். எவ்வளோ சந்தோஷமாக அவங்க மகிழ்ச்சியை ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக சொல்லிட்டாங்க. அடுத்தது 2வது உமாநந்தினியோட அவர்களோட ஆசிரியர். அவரை பற்றி நம்ம முக்கியமாக சொல்லி ஆகணும். ஏன்னா இந்த கொரோனா முன்னாடி 100 பேர் அவர் இல்லத்துலேயோ இல்லை கோவில்லையோ வச்சு தேவாரம் திருவாசகம் கிளாஸ் நடத்திக்கிட்டு இருந்தார். இந்த கொரோனா வந்த அப்புறம் ஜூம் காலில் அந்த 100 பேரை அப்படியே ஆர்கனைஸ் பண்ணி மிக சூப்பராக, குறிப்பாக ஒவ்வொருத்தரையும் டெய்லியும் ஒரு பாட்டு பாட சொல்லி, அந்த பண்ணோட பாட சொல்லி, அதுக்கு விளக்கத்தையும் சொல்லி, அவங்க வாய்ஸாவோ இல்லை வீடியோவாவோ திருப்பி அனுப்ப சொல்லி, அதில் ஏதாவது பிழைகள் இருந்ததுன்னா அதை அவர் கரெக்ஷன் பண்ணி திருப்பி அனுப்ப சொல்லி, கிட்டத்தட்ட காலையில் 9 மணிக்கு ஆரம்பிச்சார்னா நைட்டு வரையும் இந்த வேலையாகவே ஒரு ஆத்மார்த்த வேலையாக அவர் பண்ணியிருக்காரு. திரு ஜெயசிங் லிங்க வாசகம். ஸோ அவர் இப்படி ஒரு ஆத்மாத்மான ஆசிரியர்கிட்ட அவங்க மாணவி புரிஞ்ச சாதனையை அவர் எவ்வளோ மகிழ்ச்சி அடைகிறான்னு சொல்லிட்டு அவர்கிட்டே நம்ம கேட்டு தெரிஞ்சுப்போம். வாங்க. சிவா திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம், தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, சந்தான மரபு போற்றி, சமயக்குறைவர் திருவடிகள் போற்றி, குருநமச்சிவாயர் திருவடி போற்றி, கைலாய பரம்பரை போற்றி, மங்களாம்பிகை உடனவர் மகிமாலீஸ்வரர், முக்கண்ணி உடனவர் முக்கண்ணப்பர், ஈரோடு திருமுறைக் கழகம் தொண்டர் சீர் பரவுவார் சம்பந்த சரணாலயர் திருவடிகள் போற்றி. எங்கே பாரதம் என்ற அமைப்பிலே ஒரு சைவத்தின் மேல் கொண்ட பற்றின் காரணமாக இந்த எங்களுடைய சிறிய ஒரு பெரிய கிராமம் என்று தான் சொல்லுவார்கள் உடுமலைப்பேட்டை.
எங்களை நாடி வந்து இந்த சைவத்தை எடுத்துச் செல்வதற்காக முதலில் அவர்களுக்கு எங்களுடைய வருகையை தெரிவித்து வாழ்த்து வணக்கத்தை எல்லாம் தெரிவிக்கிறோம். 2000 எங்களுடைய அமைப்பாளர் டாக்டர் கே ராணிகோபால்சாமி அம்மா அவர்கள் குறிப்பிட்டது போல 2011 நாங்கள் தேவார பாடசாலை தொடங்கும் போது தொடர்ந்து 4 ஆண்டுகள் 2 தொகுப்பு, ஒரு தொகுப்பு என்பது 2 ஆண்டு, 4 ஆண்டுகள் எங்களுக்கு அந்த பாடசாலையில் ஒரு பிடிப்பு கிடைக்கவில்லை என்று சொல்லலாம். ஏனென்றால் ஓதுவார் வந்தார், அவங்க அமைப்பாளர் வேலையை செய்தார்கள், நான் ஒரு தேவார விளக்க உரை சொன்னேன். ஆனால் அதில் வந்த மாணவர்களிடத்திலே என்ன இருந்ததுன்னா பெரும்பாலும் ஒரு 50-60 வயதுக்கு மேற்பட்டவர்கள், அவர்கள் தான் எங்களுக்கு கிடைத்தார்கள். 2014 உமானந்தினி அவர்கள் வந்த பிறகு எங்களுடைய தேவார பாடசாலையினுடைய மறுமலர்ச்சி காலம் என்று சொல்லலாம். அப்படி ஏனென்றால் அவர்கள் அந்த தேவாரத்தை உள்வாங்கி மிகவும் தீவிரமாக பயிற்சி எடுத்து எல்கேஜி படிக்கிற வயசிலேயே அவங்களுக்கு கர்நாடக சங்கீத பயிற்சி இருந்ததுனால மிக வேகமாக சைவத்தை அவர்கள் வெளியே எடுத்து சென்றார்கள். எங்களுடைய குருகுலத்திலே ஒரு 4 கொள்கை இருக்கிறது. கடன் பணி செய்து கிடப்பதே, வேண்டிக் கொள்வேன் தவநெறியே, தெளிவு குருவின் திருவார்த்தை கேட்டல், மேன்மைகொள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம். அந்த மேன்மைகொள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம் எங்களுடைய 4வது கோட்பாட்டை அவர்கள் கையில் எடுத்ததற்கு என்ன காரணம்னா, முதல் 3 கோட்பாட்டில் அவங்க உறுதியாக இருந்தாங்க. கடன் பணி செய்து கிடப்பதே, வேண்டிக் கொள்வேன் தவநெறியே. சமீபத்தில் அவர்களுடைய உறவினர்களெல்லாம் சேர்ந்து ஒரு பெரிய விழா எடுத்தார்கள் முந்தைய நாள். அப்போது நான் சென்றிருந்தேன். அப்போது அவர்களிடத்திலே நான் சொன்னேன், உமானந்தினி ஞானசம்பந்தர் சொல்லுகிறார், என்னுடைய தேவாரத்தை ஒருவர் பாடினால் அவர் தேவாரத்தை தாங்குபவர் என்று சொல்லுகிறார். இப்போ உமானந்தினி அந்த இடத்துக்கு வந்துட்டாங்க. தேவாரத்தை தாங்குபவர், தேவாரத்தை ஒருவர் பாடினால் அவர் அடியார் என்று சொல்லுகிறார். அப்போது அவங்களுடைய உறவினரில் ஒரு பெரிய இன்ஜினியர் எந்திரிச்சு கேட்டார், அப்போ நாங்கள் உமானந்தினியை எங்கள் குலச்செல்வின்னு சொல்லிகிட்டு இருக்கிறோம், இனிமேல் அடியார்னு சொல்லணுமான்னு கேட்டார். அப்போது நீங்கள் இனிமேல் அடியார்னு தான் அழைக்க வேண்டும் என்று சொன்னேன். தேவாரம் பாடுகின்றவர் தவம் செய்வார் என்று ஞானசம்பந்தர் சொல்லுகிறார். இனிமேல் நீங்கள் குலச்செல்வி என்றெல்லாம் சொல்லக்கூடாது, குலச்செல்வி தவம் செய்கின்ற தவக்குலச்செல்வி அடியார் உமானந்தினி என்று தான் சொல்ல வேண்டும் என்று நாங்கள் சொல்லுகின்ற அளவிற்கு மகிழ்ச்சி அடைந்தோம். மிக சிறப்பான அனுபவம். ஒரு நேரத்தில் எங்களுடைய அமைப்பாளரும் சரி நானும் சரி உமானந்தினி எங்களிடத்தில் படித்துக் கொள்கிறார் என்று சொல்லி கொண்டிருந்தோம். இப்போது நிலைமை மாறி நாங்கள் உமானந்தினுடைய ஆசிரியர், உமானந்தினுடைய அமைப்பாளர் என்று சொல்லி உமானந்தினுடைய பெயரை முன்னிறுத்தி செல்கின்ற இடத்திற்கு வந்திருக்கிறோம். இந்த கூட்டத்திலே எங்களுடைய திருக்கூட்டத்தை சேர்ந்த மாணவர்கள் நிறைய பேர் இருக்கிறார்கள். இதில் என்னதான் காரணம் சொன்னாலும் பெற்றோர் தான் இதில் முதன்மை. உமானந்தினுடைய ஆசிரியர் என்று நீங்கள் சொன்னதுனால நான் பேட்டி கொடுக்கிறேன். 10க்கும் மேற்பட்ட குருமார்கள் அவங்க இருக்கிறாங்க. அதில் நான் ஒரு குருமார். நான் அடிக்கடி சொல்லுவேன், எங்களுடைய பரமகுரு கோயம்புத்தூரில் இருக்கிறாரு, சம்பந்த சரணாலயர் என்று பெயர். அவர் ஒரு பெரிய மலை மாதிரி, சீசனில் பெய்கிற மழை மாதிரி. நாங்கள்லாம் மழை பெஞ்ச பிறகு மரத்தடியில் போய் நின்னோம்னா காற்று அடிக்கும்போது கொஞ்சம் சொட்டு சொட்டாக தண்ணி விடும். அது மாதிரி தான் நாங்கள்லாம். எங்களுடைய பரமகுரு சம்பந்த சரணாலயர். அதுபோல் இந்த கூட்டத்திலே ஆன்மீக பேரவையினுடைய தலைவர் உட்கார்ந்துருக்கிறாங்க. அம்மா அவங்களே நம்ம பேட்டி எடுக்கலாம். நம்ம கூட்டத்திலே அமர்ந்திருக்கிறாங்க ஆன்மீக பேரவை தலைவர் சிவசண்முகம் என்று ஒரு மிகப்பெரிய உலக புகழ் வாய்ந்த ஆசிரியர். அவருடைய துணைவியார் இப்போ ஆன்மீக பேரவையை எடுத்து நடத்துகிறாங்க. மிகப்பெரிய திருக்கூட்டம். அந்த திருக்கூட்டத்திலே உமானந்தினி இந்த அளவுக்கு மேல் வந்திருப்பதற்காக நாங்கள் ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறோம். இதில் என்னென்னா, நாங்கள் அவங்க உலக சாதனை புரிய வேண்டும் என்று தான் வேலையை தொடங்கினோம். நேரடியாக உலக சாதனைக்கு எப்படி விண்ணப்பிப்பது என்பது தான் இந்திய சாதனை நிகழ்த்தினோம். அடுத்து எங்களுடைய குறிக்கோள் உலக சாதனை. இந்த எங்கே பாரதம் என்ற நண்பர்களிடத்தில் கூட நாங்கள் வேண்டுவது என்னென்னா, இந்த உலக சாதனை நாங்கள் நிகழ்த்துவதற்கு நீங்கள் எங்கள் கூட இருக்கணும். அதுதான் உங்களிடத்தில் விண்ணப்பமாக வச்சுருக்கிறோம். எங்களுடைய ஏம் ஒன்று தான். அதாவது கடன் பணி செய்து கிடப்ப, வேலை பாரு, மற்றது சாமி பார்த்துக்கிடுவார். அதில் நாங்கள் உறுதியாக இருக்கிறோம். அந்த வகையில் இந்த நேரத்தில் நாங்கள் இந்த இடத்துல உங்களிடத்தில் ஒரு செய்தியை சொல்லி, மேலும் 2015க்கு மேலே நாங்கள் தனியாக ஒரு அமைப்பை தொடங்கினோம். அதாவது ஈரோடு திருமுறை கழகம் தொண்டர் சீர் பரவுவார் குருகுலம் என்று ஒரு குருகுலத்தை தொடங்கினோம். அந்த குருகுலம் எவ்வாறு உருவானதென்றால், எங்களுடைய குருநாதர் ஈரோட்டுக்காரர், அவர் பெயர் தொண்டர் சீர் பரவுவார். அவருடைய குரு குன்றக்குடி ஆதீனம். குன்றக்குடி ஆதீனத்திலே தீக்கை வாங்கி தொண்டர் சீர் பரவுவார் எங்கள் குருவுக்கு தீக்கை கொடுத்து அவர் எங்கள் எல்லாருக்கும் கொடுத்துருக்கிறார். பெரிய ஆச்சரியம், நாங்கள் எல்லாருமே தீக்கை வாங்கினவங்க. எல்லாருமே சிவ தீக்கை வாங்கி சிவலிங்கம் வச்சு பூஜை பண்ணுறவங்க. ஒன்று சிவலிங்கம் வைத்து பூஜை பண்ணுபவர்களாக இருப்பார்கள், அல்லது திருநீர் பூசி கொண்டு சமய தீக்கையில் இருப்பவராக இருப்பார்கள். இங்கேயே சிவ பூஜை லிங்கம் வச்சு பூஜை பண்ணுபவர்கள் இருக்கிறார்கள். இப்போ செல்வராய் சார்லாம் அவரெல்லாம் 18-20 ஆண்டுகளாக சைவ நெறியிலே இருக்கக்கூடியவர், அங்கே உட்கார்ந்துருக்கிறார் அவரெல்லாம். அந்த மாதிரி மிகப்பெரிய திருக்கூட்டம். எங்களுடைய குருநாதருடைய மகள் மங்கையர்க்கரசி தான் அந்த ஈரோடு திருமுறை கழகம் தொண்டர் சீர் பரவுவார் குருகுலத்தினுடைய நிர்வாகத்தை பார்க்குறவங்க. அவங்க ஒரு முக்கியமான, அவங்க இன்றைக்கி வந்திருக்க வேண்டியது முக்கியமான வேலையாக கோயம்புத்தூரில் இருக்கிறாங்க. இந்த அரேஞ்ச்மெண்ட்லாம் அவங்க தான் பண்ணி விட்டுட்டு போயிருக்கிறாங்க. அந்த குருகுலத்தை நாங்கள் வளர்க்கும்போது அதிலிருந்து தான் இந்த அடுத்த ஸ்டேஜுக்கு நாங்கள் வந்தோம். இந்த குருகுலத்தில் நாங்கள் இந்த கொரோனா சீசனில் என்ன செஞ்சோம்னா,
இது முடங்கி கிடக்கக்கூடாது. சார் சொன்னார் பாருங்கள், எங்கே பாரதம் சார் சொன்ன மாதிரி கொரோனா சீசனில் நோய் போகிறதுக்கு நீங்கள் தேவாரம் பாடுங்க என்று ஒரே ஒரு வரியே எங்கள் பரமகுரு சம்பந்த சரணாலயர் சொன்னார். நீங்கள் தேவாரம் பாடினா தான் கொரோனா போகும் அப்படின்னார். அந்த நேரத்தில் உமானந்தினி பாட ஆரம்பித்தாங்க. அப்போது நாங்கள் இதை எல்லோரும் கையில் எடுத்து அவங்க பாடினார்கள். நான் என்னால் முடிந்த விளக்கத்தை சொன்னேன். இவர்கள் எல்லாரும் சேர்ந்து அவர்களோடு பாடினார்கள் என்ற செய்தியை உங்களோடு பகிர்ந்து, அடுத்து இது உமானந்தினியை பாராட்டியவர்களெல்லாம் இது ஜஸ்ட் பிகினிங் என்று சொல்லியிருக்கிறாங்க. நாம் பயணிக்கணும், அடுத்து உலக சாதனையை நோக்கி பயணிக்கிறோம் என்று சொல்லி இந்த நேரத்திலே உங்களுடைய அனைவருக்கும் நன்றியை சொல்லி, எங்கே பாரதம் நண்பர்களுக்கு, என்னிலிருந்து நீங்களாம் சிவனடியார்கள், இனிமேல் நண்பர்லாம் கிடையாது, எங்கே பாரத சிவனடியார்களுக்கெல்லாம் நன்றியை சொல்லி நிறைவு செய்கிறேன். திருச்சிற்றம்பலம். தென்னாருடைய சிவனே போற்றி, எந்நாட்டவருக்கு இறைவா போற்றி. மங்களாம்பிகை உடனவர் மகிமாலீஸ்வரர், முக்கண்ணி உடன் முக்கண்ணப்பர், ஈரோடு திருமுறைக் கழகம் தொண்டர் சீர் பருவார் சம்பந்த சரணாலயர் திருவடிகளே சரணம். சமய சந்தானக்குறவர் போற்றி, சமயக்குறவர் போற்றி, சித்தர் பெருமக்கள் திருவடிகள் போற்றி, குரு நமச்சிவாயர் திருவடிகள் போற்றி, கைலாய பரம்பரை போற்றி, சிவாய நம. வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா, அண்ணாமலையாருக்கு அரோகரா, சிவாய நம, சிவாய நம. நன்றி. இப்போ அவர் ஆசிரியர், அவர் ஓய்வு பெற்ற ஆசிரியர்னே உங்களுக்கு தெரியாது. எவ்வளோ ஒரு அப்படியே பட்டாசாக பேசினாலும் நீங்கள் பார்த்துருப்பீங்க. எவ்வளோ உத்வேகத்தோட, அந்த உத்வேகம் கொடுத்தனால தான் மாணவி இப்படி சாதனை புரிஞ்சிருப்பாங்க. உங்களுக்கே பார்த்தாலே தெரியும், அவர் பேச்சிலே தெரியும். அடுத்தது குருமார்கள் அமைஞ்சிட்டாங்க, ஆசிரியர் அமைஞ்சிட்டாங்க. ஆனால் இதுக்கு முக்கியமாக அவங்க சாதனை புரியறதுக்கு பெற்றோர்கள் சம்மதிக்கலைன்னா அவங்களால சாதனையே புரிஞ்சிருக்க முடியாது. ஸோ அந்த பெற்றோர்கள், உமாநந்தினி அவர்களோட பெற்றோர்களை பார்ப்போம். முக்கியமாக இவங்க பெற்றோர்கள் 2 பேருமே பள்ளி ஆசிரியர்கள். இந்த கொரோனா காலத்தில் ஆன்லைன் கிளாஸு, இது படிமா நீட் அப்படின்னு சொல்லி படிக்கவும் வச்சுக்கிட்டு, அகாடமிக்கும் பார்த்துக்கிட்டு, தெய்வத்தையும் தெய்வீக நூலையும் கற்க வச்சுருக்காங்க பார்த்தீங்களா. இது அவங்க நம்ம பாராட்டியே ஆகணும். ஸோ அவங்க பெற்றோர்களான திரு பாலகிருஷ்ணனும் திருமதி கண்ணம்மாள் அவர்கள்ட்டையும் அவங்க பெண்கள், அவர் பெண் புரிஞ்ச சாதனையை அவங்க எவ்வளோ மகிழ்ச்சி அடைகிறாங்க அப்படிங்கிறத அவங்கள்ட்டே கேட்டு தெரிஞ்சுப்போம் வாங்க. தென்னாடுடைய சிவனை போற்றி, எந்நாட்டவர்க்கும் விரைவா போற்றி, சம்பந்த சரணாலயர் திருவடிகள் போற்றி போற்றி, ஆரூர் அடிகள் திருவடிகள் போற்றி போற்றி. எங்கே பாரதம் டிவி அமைப்பிற்கு எங்களது மனம் நிறைந்த வாழ்த்துக்களும் நன்றியும் முதலில் உரித்தாக்கிக் கொள்கிறேன். என்னுடைய பெயர் பாலகிருஷ்ணன். நான் ஆசிரியருங்க. என்னுடைய மனைவி திருமதி கண்ணம்மாள், அவங்களும் ஆசிரியை. எங்களுடைய பெண் தான் செல்வி உமானந்தினி. அதே போல் என்னுடைய பையன் இருக்கா, அதாவது செல்வன் பிரகதீஸ்வரன். அவர் 3ஆம் ஆண்டு பொறியியலில் படிச்சுட்ருக்காரு, இளங்கலை பொறியியல் படிச்சுட்ருக்காரு. என் பொண்ணு +2 படிச்சுட்ருக்காங்க. நாங்கள் இந்த திருமுறைக்கு இந்த நெருக்கி வந்ததுக்கு பெண் இந்த அளவுக்கு பாடுறாங்க அப்படின்னு சொன்னால், இதுக்கு எல்லாம் முதல்ல இதுக்கு அடிப்படையாக இருக்கக்கூடிய திருவள்ளுக்கும் குருவர்களுக்கும் பொதுவாக நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். என்ன அப்படின்னு சொன்னீங்கன்னா, இதுக்கு அடிப்படை காரணம் இந்த முதல்ல இந்த அமைப்புக்கு வர்றதுக்கு முதல் காரணம், நாங்கள் ஓரளவுக்கு நாங்கள் ஆன்மீகத்தில் ஓரளவுக்கு முன்னாடி இந்த இதுக்கு வர்றதுக்கு முன்னாடி இருப்போம். அடிப்படையிலேயே எங்கள் அப்பா அம்மா எல்லாருமே பக்தியில் இருக்கக்கூடியவங்க. அந்த அடிப்படையிலே என்பது தெரியல, கொஞ்சம் இருப்போம், இன்வால்மெண்ட்டோடு இருப்போம். அப்போ நாங்கள் எதாச்சியாக நாங்கள் சிவன் கோவிலுக்கு நாங்கள் கடத்தூர், கனியூருக்கு பக்கத்தில் கடத்தூர் கோவிலுக்கு போகும்போது அம்மா டாக்டர் கே ராணி கோபால்சாமி அம்மா, அதே போல் டாக்டர் மேகலா பாலசுந்தரம் சொல்லி 2 பேரும் டாக்டர்ஸு. நாங்கள் பொண்ணு பையன் எல்லாம் வீட்டில் எங்கள் மனைவி எல்லாம் போகும்போது ஏதோ ஒரு அந்த கும்பாபிஷேகம் நடந்து 48ஆவது நாள் நிறைவு நாள் நடந்தது. அப்போ அந்த நிறைவு நாள் நடந்தப்போ என்ன பண்ணோம் அப்படின்னு சொன்னிங்கன்னா, அந்த நிறைவு நாள் விழாவப்போ ஒரு பாட்டு பாடலான்னு சொல்லி ஒரு 2-3 பாட்டு பாடினது பார்த்து நல்லா இருக்குன்னு சொல்லி அம்மா ஏற்கனவே சொல்லியிருப்பாங்க. அதை பிடிச்சிருந்து சரி நல்லா பாடன்னு சொல்லி அவங்க தான் அதை சொல்லி அதை சப்போர்ட் பண்ணி இந்த திருவாவூர் ஆதீன பயிற்சி மையத்துக்கு எல்லாத்தையும் எங்கள் குடும்பத்தையே சேர்த்து விட்டாங்க. அதோட என்னென்னா, அதுக்கு பின்னாடி ஒவ்வொரு வருஷம் நாங்கள் அந்த தொடர்ந்து அந்த அமைப்பில் அந்த ஒவ்வொரு வகுப்புக்கு நாங்கள் சேருவோம். அதே போல் எங்களுடைய இவருடைய சகோதரி வீட்லேயும் இருக்கக்கூடியவங்க தெரிஞ்சவங்க எல்லாத்துக்கும் சொல்லி சேர்த்து விட்டுருக்கோம். அதே போல் நிறைய எங்களுடைய ஆசிரியர் ஞானகுரு சிவத்திரு ஜெய்சிங் லிங்கவாசகம். அதே போல் பரமகுரு சிவத்திரு முத்துசாமி ஐயா, அதாவது சம்பந்த சரணாலய அடிகள்னு சொல்லுவாங்க. அதாவது
அந்த காலத்திலேயே வந்து நீங்கள் வந்து பிடபிள்யூடியில் வந்து என்ஜினியராக இருந்தவங்க, சிவநெறியில் ரொம்ப தலை சிறந்தவராக இருந்தவர், குன்றக்குடி ஆதீனத்தில் வழியாக அந்த அடிகளார் வழியில் வந்தவர். அதே போல் இவங்க என்ன சொல்ல வர அப்படின்னு சொன்னீங்கன்னா, இந்த எங்கள் பொண்ணு வந்து பாடுறதுக்கு அதே போல் இந்த சாதனைன்னு சொல்லக்கூடிய நிகழ்த்தினதுக்கு அடிப்படையாக அமைஞ்சது அப்படின்னு சொன்னீங்கன்னா, முதல்ல எங்களுக்கு திரு ஆரூர் அடிகள் திரு ஜெய்சிங் லிங்கவாசகம் ஐயா தான். நாங்கள் வந்து பாடும்போது, அதாவது அந்த சம்பந்த சரணாலய அடையல் அவருடைய பிறந்தநாள் அப்போ நாங்கள் வந்து என்ன சொன்னாங்கன்னா, ஒரு பாட்டு பாட சொன்னாங்க. அதாவது என்னென்னா, இந்த அவ்வினைக்கு இவ்வினையாம் அப்படின்னு சொல்லி அந்த குளிர்ஜுரம் நீங்குவதற்காக வந்து திருஞான சம்பந்தர் வந்து அந்த பாடிய அந்த திருப்பாடலை வந்து பாட சொன்னாங்க, அந்த பதிகத்தை. அப்போ வந்து பாடி போட்டப்போ அதை கேட்டுட்டு ஐயா வந்து இதை தொடர்ந்து ஏதாவது ஒன்று இந்த திருமுறைகள் நிறையா இருக்குது, பாடும்போது தான் உங்களுக்கு இந்த கஷ்டங்கள் குறையும், இந்த இக்கட்டான சூழ்நிலையில் இருக்குது அப்படிங்கிறதுக்காக உலக நன்மைக்காகத்தான் பாடணும்னு சொல்லி சொன்னாங்க. அதை ஏற்று நாங்கள் வந்து ஐயாவுடைய வழிகாட்டுதல், திரு ஜெய்சிங் லிங்கவாசகம் ஐயாவுடைய வழிகாட்டுதல் படி இதை பண்ணோம். அப்போ ஒவ்வொரு நாளும் வந்து குறைந்தபட்சம் ஒரு 4 பதிகங்கள் பாடணும் அப்படின்னு சொல்லி அன்பு கட்டளை இட்டாங்க. அதன் அடிப்படையில் வந்து தினந்தோறும் 4 பதிகங்கள் பாடுவதற்கு, பதிகம் அப்படின்னு சொன்னால் 10 பாடல்கள், அதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், ஏற்கனவே தெரிஞ்சிருக்கும். அந்த பாடல், அந்த பதிகங்களை வந்து பாடி அதுக்குண்டான விளக்க உரைகளாக ஐயா வந்து சொல்கிறதுக்கு வந்து ரொம்ப பேருதவியாக இருந்தாங்க. அதே போல் பாட்டை கேட்டுட்டு பாடின பிறகு ஒவ்வொரு நாளும் வந்து உமானந்தினி பாடலுக்கு பாராட்டுன்னு சொல்லி ஐயா வந்து தெரிவிப்பாங்க. அதெல்லாம் வந்து எங்களுக்கு வந்து இந்த எங்களுடைய பெண் வந்து பாடினதுக்கு வந்து ரொம்ப மோட்டிவேஷனாக இருந்தது. அதே போல் மாலை நேரத்தில் வந்து 15லேருந்து 20 அடியார்கள், சிவனடியார்கள் வந்து ஒன்று சேர்ந்து இந்த குழு பாடலாக வந்து கான்ஃபரன்ஸ் ஹாலில் பாடுவாங்க. நிறைய பேர் பாடுவாங்க. அப்போ பாடும்போது வந்து உண்மையிலேயே நான் அது ஒரு மன நிறைவான ஒரு இதாக இருந்தது. எல்லோரும் வந்து டிவி ஊருக்குள்ளே எல்லோரும் டிவி பார்த்துட்டு கொரோனா வருதுன்னு பயந்துட்டு இருந்த காலத்தில் நாங்களாம் வந்து அடுத்த பாடலை என்ன பாடலாம்னு அதைத்தான் யோசிச்சுட்டு இருந்தோம். அப்படின்னா அந்த சிந்தனை இல்லாமல் இருந்தது. அப்படிங்கும்போது உண்மையிலேயே இந்த 10 மாதங்கள் ஓடி போயிடுச்சு. அப்படிங்கும்போது ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. இதே போல் எங்களுடைய வேண்டுகோள் என்ன, நிறைய வந்து இளைஞர்கள் வந்து இந்த வரும்பொழுது, இந்த ஆன்மீக நெறிக்கு வரும்போது கண்டிப்பாக வந்து உலகம் வந்து நல்ல பாதைக்கு வரும் அப்படிங்கிறத நான் மனசார நம்புகிறேன். எல்லோருக்கும் பணிவான வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் தெரிவிச்சுக்கொள்வேன். முன்னவனே முன்னின்றால் முடியாத பொருளுள்ளதோ, கடற்பணி செய்து கிடப்பதை வேண்டிக்கொள்வேன் தவநெறியே, தெளிவு குருவின் திருவார்த்தை கேட்டல். திரு ஈரோடு தொண்டர்சீர் பரவுவார் திருவடிகள் சரணம் சரணம், சம்பந்த சரணாலயர் திருவடிகள் சரணம் சரணம், ஆரூர் அடிகள் திருவடிகள் சரணம் சரணம். வணக்கம். எங்கே பாரதம் அன்பர்களுக்கும் இந்த நேரத்தில் நாங்கள் வாழ்த்தையும் வணக்கங்களையும் தெரிவிச்சுக்கிறோம். இது வந்து எல்லாருமே சாதனை, இந்திய சாதனை அப்படின்னு நம்ம பேசுகிறோம். ஆனால் இது வந்து இந்த காலத்தில் எல்லா குழந்தைங்களும், இது பழங்காலத்தில் எல்லாருமே இது பண்ணிகிட்டு இருந்த எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயந்தான். ஆனால் இப்போ இது சாதனைங்கிற சொல்கிற அளவுக்கு வளர்ந்துருக்குது. ஆனால் எங்கள் குருகுலம் இதையே தேடி எடுத்து, அம்மா சொல்லும்போது சொன்ன மாதிரி அவளை கண்டுபிடிச்சு அந்த தேவாரம், அவகிட்ட இசை நாட்டம் இருந்தது, எது கொடுத்தாலும் கற்றுக்கிற தெளிவு இருந்தது அவகிட்ட. அதை புரிஞ்சுக்கிட்டு கரெக்டாக அவங்க முன்னிறுத்தினாங்க, இந்த குருகுலத்தின் மூலமாக முன்னிறுத்தினாங்க. எந்த ஒரு விழா நடந்தாலும் அவளுக்கு ஒரு வாய்ப்பு. அதே மாதிரி தல யாத்திரையெல்லாம் நாங்கள் போகும்போது டக்குன்னு அந்த தளத்துக்கான பதிகத்தை அம்மா ஜெராக்ஸ் பண்ணிட்டு வருவாங்க. அவள் கையில் கொடுத்து அவள் முதல்ல பாடுவாள், பின்னாடி நாங்கள்லாம் பாடுவோம். அப்போ அதை தொடர்ந்து அவள் பண்ண அதில் அவளுக்கு மேலும் மேலும் ஆர்வத்தை அது கொடுக்குறதா அமைஞ்சது. அப்புறம் எங்கள் ஐயா அடிக்கடி சொல்லுவாங்க, தொடங்கிறது முக்கியம் இல்லை, தொடர்வது முக்கியம் அப்படின்னு சொல்லுவாங்க. அது தொடர்ந்து செய்யணும் அப்படிங்கிறது ஐயாவோட வழிகாட்டுதல். அந்த வழிகாட்டுதலில், ஐயாவோட வழிகாட்டுதலில் அவள் நின்றுருக்கிறா. தொடங்கினதோடு இல்லாமல் தொடர்ந்து செஞ்சிட்ருக்கா, இனி வரைக்கும் செஞ்சிட்ருக்கு. அது ஒன்று. ரெண்டாவது, அதே ஐயா சொல்கிறது தான், கொள்வார் தவம் கொடுப்பார் தவம்னு ஐயா சொல்லுவாங்க. நம்ம ஒரு விஷயத்தை கொடுக்குறோம் அப்படின்னா அதை வாங்கிக்கிறவங்க இருக்கணும், வாங்குறவங்க இருக்கிறதும் தவம் தான். அப்போது இந்த ஊர் அம்மா சொன்ன மாதிரி இந்த ஊர் வந்து உடுமலையில் நாங்கள் வந்து கொடுக்குறப்போ அவளோட விஷயங்களை வந்து வாங்கிக்கிறதுக்கு ஆள் இருந்தாங்க. அது மட்டும் இல்லை, அதை எடுத்து கொண்டு போய் வெளியில் கொண்டு போய் மற்றவங்களுக்கு சேர்த்துறதுக்கும் நிறைய பேர் இருந்தாங்க அப்படிங்கிறது தான் உண்மை. அது மட்டும் இல்லை, ஐயா வந்து எங்களோட குரு, ஞானகுரு எப்படின்னா, அவரோட ஒரு வேலை இருக்குது அப்படின்னா இன்றைக்கி ரெண்டாவது வேலையை ஒரு பிளான் பண்ணி எப்படி பண்ணணும்னு பண்ணிக்குவாங்க. அந்த வகையில் எல்லாரும் உமானந்தினிகிட்ட கேட்பாங்க, எப்போ பார்த்தாலும் பாடுற, எப்போ பார்த்தாலும் கச்சேரியெல்லாம் பண்ண போகிற, இந்த மாதிரிலாம் போகிறியா, எப்படி படிப்பு எப்படி
சமாளிக்க முடியுது உன்னால் அப்படின்னு கேட்பாங்க. அதுக்கும் இது ஒரு முன்னேற்பாடு தான். முன்னாடி திட்டம் வகுத்துக்கிறது தான், பிளான் பண்ணிக்கிறது. எந்தெந்த வேலையை எப்பப்போ செய்யணும்னு அவள் பிளான் பண்ணி பண்ணுறதுனால படிப்புலேயும் அவள் நல்ல பொண்ணாக நல்லா வருவாள். அதே மாதிரி தான் 10ஆம் வகுப்பு பரீட்சை அடுத்த நாள் நடக்க போகுது. முதல் நாள் வந்து பழனி தண்டாயுதபாண சுவாமி கோவிலில், அடுத்த நாள் தமிழ் 2ஆம் தாள் பரீட்சை இருக்குது. எல்லாரும் கேட்குறாங்க, எல்லா குழந்தைங்களும் உட்காந்து படிச்சுட்ருக்காங்க. அவள் போய் அங்கே 1.5 மணி நேரம் கச்சேரி பண்ணிட்டு வந்தால் நைட்டு வரும்போது 12 மணி. அடுத்த நாள் பரீட்சையில் 98 மார்க்கு. மிஸ்ஸு கூப்பிட்டு ரொம்ப பாராட்டினாங்க முதல் நாள் வச்சதை பார்த்துட்டு. அதெல்லாம் எப்படின்னா எங்கள் ஐயா கிட்டேருந்து நாங்கள் கற்றுக்கிட்டது தான். எப்படி பிளான் பண்ணணும், எந்த வேலையை எப்போ செய்யணும், அதுக்கு உண்டான வேலையை அதை அந்தந்த நேரத்துக்கு செய்யணும் அப்படிங்கிற பழக்கத்தை கொண்டு வந்துக்கிட்டா. எல்லாமே இந்த குருகுல வழிகாட்டுதல் தான். நாங்கள் வந்து கோயம்புத்தூர்லேருந்து இங்கே வரும்போது 4 மனிதர்களாக வந்தோம். இப்போ வந்து சாதனை அப்படிங்கிறதெல்லாம் இந்த உலகத்தில் சொல்கிறது. எங்களை பொறுத்தளவுக்கு ஐயாவோட வழிகாட்டுதலில் ஏதோ ஒரு இறைவனை நோக்கி நாங்கள் போகிறதுக்கான ஒரு பாதையை ஐயா வகுத்து கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறது இதன் மூலம் நாங்கள் தெரிஞ்சுக்கிறோம். இது வந்து சாதனை உமானந்தினியோடு நின்றக்கூடாது. இனி வரும் தலைமுறையும் இது மாதிரி விஷயங்களை எடுத்துக்கிட்டு உலகத்துக்கு வெளியில் வரணும் அப்படிங்கிறத முன்னெச்சரிக்கையாக நாங்கள் முன்னேற்பாடாக இருக்கணும் அப்படிங்கிறத இந்த நேரத்தில் சொல்லிக்கிறோம். ஆன்மீக பேரவை நிகழ்வை சொல்லணும். அவங்க ஒவ்வொரு தடவையும் போட்டி நடத்தும்போது அவகிட்ட இருக்கிற விஷயத்தை வெளியே கொண்டு வந்தது ஒரு விஷயம் என்னென்னா ஆன்மீக பேரவை தான். அம்மா சொன்ன மாதிரி எல்லா போட்டிகள்லையும் கலந்துக்கிட்டு முதல் பரிசு பேச்சு போட்டியும் பாட்டு போட்டியும் 2லேயும் அவள் வருவாள். முதல் வருஷம் வந்து நாங்கள் ஜாயின் பண்ண புதுசு, அப்போ தான் தேவார வகுப்புக்கு சேர்ந்துருக்கோம். அப்பவும் வாங்கினாங்க, 2 பேரும் வாங்குவாங்க, பிரகதீஷ் உமானந்த். 10th வந்ததுக்கப்புறம் அவன் வந்ததுக்கப்புறம் உமானந்தினி வந்தா. அது மாதிரி இங்கே வந்து வளர்த்துவதற்கான ஆட்கள், நாங்கள் வந்து அதை திருக்கூட்டம் அப்படின்னு சொல்லுவோம். அந்த விஷயம் எங்களுக்கு இங்கே அருமையாக கிடச்சிது. நாங்கள் ஒருத்தர் மட்டும் இல்லை, எங்கள் ஒரு குடும்பமாக இருந்து அத்தனை பேரும் செயல்பட்டு அவளை முன்னிறுத்திருக்காங்க. அதுக்கு எல்லாருக்கும், குருவர்களுக்கும் திருவர்களுக்கும் துணை நின்ற அத்தனை உள்ளங்களுக்கும் நன்றி சொல்லி நாங்கள் விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். போற்றியோம் நமச்சிவாய். அவங்க பெற்றோர்கள் இருவரும் அவங்களோட மகிழ்ச்சியை தெரிவித்ததை பார்த்துருப்பீங்க. எப்படி அகடாமிக்கும் அவங்க சொன்னதை நீங்களே கேட்டிருப்பீங்க. 10th பப்ளிக் எக்ஸாம் அப்போ அவங்க பழனி தமிழ் பேப்பருக்கு முன்னாடி பழனி கோவிலில் இந்த மாதிரி இது பண்ணிவிட்டு அடுத்த நாள் பப்ளிக் அட்டன் பண்ணியிருக்காங்க. அதுலேயும் நல்ல மார்க் வாங்கியிருக்காங்க. ஸோ எப்படி அகடாமிக்கையும் இந்த மாதிரி ஒரு எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸையும் அவங்க பேலன்ஸ் பண்ணியிருக்காங்க, அதுக்கு எவ்வளோ உறுதுணையாக இருந்திருக்காங்க அப்படிங்கிறத நீங்கள் கேட்டு தெரிஞ்சுப்பீங்க. இப்போ நம்ம இறுதியாக வாங்க சாதனை மாணவியான திரு உமா நந்தினி அவங்கள்ட்டே எப்படி இந்த சாதனை புரிஞ்சிங்க, எத்தனை வயசுலேருந்து கற்றுக்கிட்டு இருக்கீங்க, தேவாரம் மட்டுமா இல்லை திருவாசகமும் பாட ஏதாவது முயற்சி பண்ணுறீங்களான்னு சொல்லிட்டு நம்மளுக்கு உள்ள கேள்விகளை அவங்கள்ட்டே கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வாங்க. வணக்கங்க, எப்படி இருக்கீங்க? உங்களை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். திருச்சிற்றம்பலம். தொண்டர் சீர் பரவுவார் திருவடிகள் போற்றி போற்றி, சம்பந்த சரணாலய திருவடிகள் போற்றி போற்றி, ஆரூரடிகள் திருவடிகள் போற்றி போற்றி. அடியேன் உமானந்தினி பாலகிருஷ்ணன், 12ஆம் வகுப்பு மாணவி, ஸ்ரீனிவாச வித்யாலயா மற்றும் மேல்நிலைப்பள்ளி உடுமலை திருப்பதியில் படித்து வரேன். தொடர்ந்து தேவார பாடசாலையில் தேவாரமும் பன்னிசையும் கற்றுட்டு வரேன். அதன் கற்றுட்டு வரீங்க? நான் 6th ஸ்டாண்டர்ட் படிக்கிறதுலேருந்து கற்றுட்டு வரேன். இங்கே வந்ததுக்கப்புறம் முதல்ல நாங்கள் கோயம்புத்தூரில் செட்டில்டாக இருந்தோம். அப்புறம் ஒரு 14 வருடம் அங்கே இருந்துட்டு இங்கே வரும்பொழுது அம்மாவினுடைய தொடர்பு கிடச்சிது. ராணியம்மாலாம் முன்னாடி சொன்ன மாதிரி அவங்களுடைய தொடர்பெல்லாம் கிடச்சி பன்னிசை வகுப்பில் முதல்ல நாங்கள் குடும்பமாக சேர்ந்தோம். அங்கே சேர்ந்து ஓதுவார்கள் சொல்லி கொடுத்தது ஐயாவினுடைய விளக்கமெல்லாம் ரொம்ப ஈர்த்து தமிழுக்குள்ளேயும் தேவார பன்னிசைக்குள்ளேயும் இழுத்து வந்ததாக இருந்தது. அதன் மூலமாக இப்போ குடும்பமாக செயல்பட்டு வந்தோம். இப்போ லாக்டவுன் பீரியடில் இப்படி ஒரு சாதனை அப்படின்னு சொல்கிறத காட்டிலும் அடியார்களோடு சேர்ந்து அம்மா சொன்ன மாதிரி இறைவன் நோக்கி செல்வதற்கான ஒரு பயணமாக இது வாய்ப்பு. எப்படி நீங்கள் அகாடமிக்கும் மெயின்டைன் பண்ணீங்க, இந்த தேவாரம் கற்றுக்கிறதுக்கு மெயின்டைன் பண்ணீங்க, எப்படி பேலன்ஸ் பண்ணீங்க? அது முழுசாகவே ஆக்சுவலாக குருவருளும் திருவருளும் தான். டைம் மேனேஜ்மெண்ட் கொஞ்சம் முதல்ல ஆரம்பத்தில் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்தது. அப்புறம் தொடர்ந்து வர 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 அது பழகி போயிடுச்சு. எப்படியோ அதையும் மேனேஜ் பண்ணி அந்த இடத்துலையும் வந்து உமானந்தினி பண்ணிடுவா அப்படிங்கிற ஸ்டேஜ்லேயும் ஸ்கூல்லேயே பொறுத்தவரையும் நான் அப்படி இருந்துட்டு இங்கேயும் வந்து உமானந்தினி தன்னுடைய கடமையை தவறாமல் செஞ்சிருவா அப்படிங்கிற அளவுக்கு இருந்தது. காரணம் வந்து கண்டிப்பாக அம்மா, அப்பா, அண்ணா 3 பேரும் வந்து அவ்வளோ சப்போர்ட் கொடுத்தாங்க. அந்த சப்போர்ட் மூலமாக தான் இவ்வளோ. தேவாரம் அப்படின்னா என்ன, அதோட இம்பார்ட்டன்ஸ் கொஞ்சம் சொல்லுங்கள். தேவாரம் என்பது வந்து 12 திருமுறைகளில் 7 திருமுறையை தேவாரம் அப்படின்னு சொல்லுவோம். 3 பாடியது தேவாரம். முதல் 3 திருமுறைகள் பாடியது வந்து திருஞான சம்பந்தர், 4, 5, 6 பாடியது திருநாவுக்கரசர், 7வது திருமுறை சுந்தரருடையது. இப்படி இந்த 7 திருமுறைகளும் தான் தேவாரம் அப்படின்னு சொல்லப்படுறதா இருக்குது.
தேவாரத்தினுடைய சிறப்புன்னு பார்த்தோம்னா எல்லா தேவாரமுமே சிறப்பு வாய்ந்தது தான். அதில் குறிப்பிட்டாப்பில் வந்து அது ஒவ்வொரு இடத்துலையும் போய் பாடும்போது சில நிகழ்வுகள் வந்து நடக்கிறதுனால இப்படி திருமணத்திற்கு, இப்படி நோய் நீக்கத்திற்கு என்று குறிப்பிட்ட பயன்கள் தருகின்ற பல தேவாரங்கள் இருக்குது. இது தொடங்கினதே வந்து அவ்வினைக்கு வினைன்னு சொல்லப்படுற திருநீலகண்ட பதிகம். ஜுரம் நீக்கிறதுக்காக திருஞான சம்பந்த பெருமான் பாடிய அந்த பதிகத்தை தொடங்கினது தான். அதுதான் வந்து ஸ்டார்டிங் பாயிண்ட்டாக அந்த ஒரு பதிகம் பாட தொடங்கினது. இப்போ தொடர்ந்து பாடி முழுசாக தேவாரத்தை பாடி. எவ்வளோ பாடிருக்கீங்க? அந்த சாதனை கொஞ்சம் சொல்லுங்கள். 8720, அது 239 பாடல், 8239 பாடல்கள் பாடி நிறைவு செஞ்சுருக்கோம். தேவார பதிகங்கள் அனைத்தும் பாடி இப்போது தொடர்ந்து திருவாசகம் பாடி வரோம். எங்களுக்காக ஒரு 4 வரி பாட முடியுமா தேவாரம்? ஆடினாய் நறு நீயுடு பார்த்தரந்தனர் பிரியாத சிற்றம்பலம். ஆடினாய் நறு நீயுடு பார்த்தரந்தனர் பிரியாத சிற்றம்பலம். நாடினாய் சிற்றம்பலம் நாடினாய் இடமானருங்கொன்றை நயந்தவனே. பாடினாய் மறையோடு பல்கீதமும் பாடி நாய் மறையோடு பல்கீதமும் பல்சடைப்பன் கால்கதிர் வெண்திங்கள் சூடினாய். திங்கள் சூடினாய் கால்கதிர் வெண்திங்கள் சூடினாய். அருளாய் சுருங்க எம தொல்வினையே. தொல்வினையே சுருங்க அருளாய். தொல்வினையே சுருங்க அருளாய். அருளாய். ரொம்ப நன்றி. பண்ணுன்னு ஒன்று சொன்னீங்களே, அதே பண்ணில் நான் பாடுவேன்னு. பண்ணுன்னா என்ன? அதாவது பண் என்பது வந்து அந்த காலத்தில் இங்கே இப்போது ராகம்னு சொல்கிற மாதிரி அந்த காலத்தில் பண் என்று சொல்கிறதா இருக்குது. தேவாரம் பொறுத்தவரை தேவார மூவரும் அந்தந்த பாடலுக்கு அதற்குரிய ஒரு பண். இப்போது சௌராஷ்டிரம் ராகம்னா அதற்கு வியாழ குறிஞ்சி பண் அப்படின்னு சொல்கிற மாதிரி அதற்குரிய பண்களில் தொடர்ந்து நம்ம வந்து வேறு ராகம் மாற்றாமல் அதே பண்ணில் அவங்க 3 பேர் என்ன பண்ணில் பாடியிருந்தாங்களோ அதே பண்ணில் பாடுறோம். அப்படி அதற்குரிய சிறப்பு என்ன அப்படின்னா, ஐயா அடிக்கடி சொல்கிற மாதிரி இப்போ நம்ம அந்த பண்ணில் பாடுறோம் அப்படின்னா யாரோ திருஞான சம்பந்தர் பாடுற அந்த பண்ணிலே திருஞான சம்பந்தர் மாதிரியே பாடுறாங்களே அப்படின்னு இறைவன் வந்து பார்த்து அவரை பாடுறதுக்கு அவருக்கு அருள்றான் அப்படின்னு சொல்கிறாரு அப்படிங்கிற மாதிரி சொல்கிற மாதிரி. அதனால் அந்த பண்ணுக்குரிய சிறப்பு அது. அந்த பண்ணிலே பாடுறது மேலும் ஒரு சிறப்பாக தேவாரத்திற்கே அமைந்தது. ஏப்ரல் 6ஆம் தேதி சம்பந்த சரணாலயர் ஐயா அவங்க வந்து பரமகுரு. அவருடைய பிறந்தநாள் அன்னைக்கு அவர் இப்படி நோய்வாய்ப்பட்ட இந்த காலத்தில் வந்து தேவாரங்கள் பாடினா நோய் நீங்குங்கிறதுனால அவ்வினைக்கு வினை பதிகம் உமானந்தி பாட அடியார்களோடு சேர்ந்து பாடுங்க அப்படின்னு சொல்லி ஐயா சொன்ன உடனே அதை உடனே குருவாக்க ஏற்றுட்டு நாங்கள் அதை பாடும்பொழுது ஐயா வந்து சரி இப்படி தொடர்ந்து சில பதிகங்களை எடுத்து 4 பதிகங்கள் வீதம், தினமும் 4 பதிகங்கள் வீதம், மூவருடைய பதிகமுமே ஏதாவது 1 இல்லை 2 4 பதிகம் தொடர்ந்து பாடி வந்தோம். பதிகம்ங்கிறது 10லிருந்து 11 பாடல்கள். அப்படி பாடும்பொழுது தினமும் ஒரு 40லிருந்து 45 வரைக்கும் பாடல்கள் பாடி வந்தோம். நாங்கள் இப்படி தொடர்ந்து பாடும்போது அதை வந்து ஒரு சாதனையாக இப்போ வரைக்கும் இது சாதனையாக பண்ணுவோம் அப்படிங்கிற ஒரு ஐடியாவே எங்களுக்கு இல்லை. அப்போது இது சாதனையாக பார்க்காதனால நாங்கள் அதை கவுண்ட் பண்ணியும் வரல. அப்போது ஐயா வந்து எதர்ச்சியாக ரொம்ப நாள் கழிச்சு ஒரு 100 நாள்லாம் கழிச்சு இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு 6000க்கு மேலே பாடிருப்பீங்க, 1000-6000க்கு மேலே பாடியிருப்பீங்கன்னு சொல்லும்போது நாங்கள் அப்போ தான் எடுத்து கவுண்ட் பண்ணி பார்த்தா மந்திரமாக கவுண்ட் பண்ணும்போது 6000க்கு மேலே பாடியிருந்தோம். அப்போது இப்படி நாங்கள் பாடிட்டுருக்கோங்கிறது தெரிஞ்சு ரோட்டரி கிளப் உடுமல்பேட்டில் வந்து கமலம் அம்மா ஆசிரியர், இங்கே வந்து ஓய்வு பெற்ற ஆசிரியர், தமிழாசிரியர், அவங்களுடைய மகன் வந்து
செந்தில் ராஜகோபால் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட். அந்த ஐயா வந்துட்டு அவங்க ரொம்பவே முயற்சி எடுத்து யங் அச்சீவர் அவார்டுன்னு சொல்லி வச்சு ஒரு விழா வச்சு கொடுத்தாங்க, சிம்பிளாக வச்சு கொடுத்தாங்க. அது தெரிஞ்சுட்டு அடுத்தடுத்து நிறைய அமைப்புகள், இந்த ஆன்மீக பேரவை, ராணி அம்மாட்டிருந்து இப்படி பாண்டிவேளர் சங்கம்னு எல்லாருமே வந்து நிறைய சான்றிதழ்கள் வழங்கினாங்க. அப்போ ஐயாவுடைய வழிகாட்டுதல் பேர் ஒரு ஆசிலேஷனோடவே சரி அப்ளை பண்ணுவோம் அப்படிங்கிறதோட இது வந்து ஒரு சாதனையாக பண்ணுவோம். சப்போஸ் இப்படி இது ஒரு சாதனையாக ரெகக்னைஸ் பண்ணாலும் இல்லைனாலும் யாராவது இது முன்னாடியே செஞ்சுருக்காங்களான்னு நமக்கு தெரியும். இல்லை இது நம்மளது இப்போ பதிவானதுக்கப்புறம் யாராவது இது மாதிரியே செய்வாங்க, இல்லை செஞ்சுருக்கிறவங்க கூட அதை ஒரு இதாக பதிவு பண்ணுவாங்கங்கிற ஐடியாவில் பண்ணும்பொழுது அது பார்த்தா நாங்கள் ஒரு வாரம் வெயிட் பண்ணியிருப்போம். அப்போ வருமா அப்படி ஒரு வாரம் வெயிட் பண்ணி வரணும்னா மறுபடியும் அப்ளை பண்ணி சொல்லியிருந்தாங்க. நாங்கள் வந்து சரின்னு அப்ளை பண்ணி பார்த்தா கரெக்டாக அது நாங்கள் வந்து தேவாரத்தை நிறைவு செஞ்சுட்டு இங்கே 200 நாள் தொடர்ந்து பாடி அதுக்கு அடுத்த நாளும் பாடி முடிச்சதுக்கப்புறம் கரெக்டாக இது வந்தது. அப்போ அனுப்பிச்சி வச்சாங்க. அப்போ தான் வந்துட்டு ஆனால் நாங்கள் அப்போ வந்து அதை அனுப்பின அந்த டைமில் வந்து முழுசாக 8000 பாடலுக்கு மேலே முடிச்சிட்டோம். அப்போ கொடுத்தது வந்து 6000 பாடலுக்கு. இப்போ நீங்கள் 8000 பண்ணிட்டீங்க. முடிச்சிட்டோம். என்னோட இறுதியான கேள்வி தான், இது எப்படி தேவாரத்தோட நிப்பாட்டுறீங்களா இல்லை அடுத்தது திருவாசகம் அது மாதிரி பாடிக்கொண்டு தான் இருக்கிறோம்? இப்போ திருவாசகம் வந்து இப்போது 30வது பதிகம் வரை வந்துட்டோம், தொடர்ந்து பாடிட்டுருக்கோம். தேவாரம் முடிச்சோடனே அன்னையிலிருந்தே தொடர்ந்து திருவாசகம் பாடிக்கிறோம். முழுசாக முடிந்த அளவில் எல்லாமே செய்யணுங்கிறது தான் எங்களுடைய விருப்பம். ஐயாவுடைய வழிகாட்டுதலின்படி எல்லாமே செஞ்சோம். கண்டிப்பாக தேவாரத்துக்கு எப்படி இந்தியா சாதனை புக்கில் நீங்கள் இருந்தீங்களோ திருவாசகத்தில் கண்டிப்பாக நீங்கள் உலக சாதனை புக்கில் இடம் பெறுவீங்கன்னு ஆண்டவனே வேண்டிப்போம். எங்களோட வாழ்த்துக்களும் நன்றிக்கும் ரொம்ப நன்றி. இறுதியாக திருஞான சம்பந்தர் அவர்கள் இயற்றிய ஒரு பாடலை அதே பண்ணோட பாட போகிறாங்க, அழகாக பாட போகிறாங்க. அதையே நீங்கள் மறக்காமல் பாருங்கள். வாங்க. திருச்சிற்றம்பலம். முன்னவனே முன்னின்றால் முடியாத பொருளதோ கடன் பணி செய்து கிடப்பதே தெளிவு குருவின் திருவார்த்தை கேட்டேன். முதல் திருமுறை தலம் தருமபுரம் திருஞான சம்பந்த பெருமான் அருளி செய்த தேவாரம் பண் யாழ்மொழி. இந்த பண்ணிற்குரிய ஒரு சிறப்பு என்ன அப்படின்னா, திருத்தருமபுரம் தலத்திற்கு வரும்பொழுது திருநீலகண்ட யாழ்ப்பாணர் அவருடைய ஊர் என்பதனால அவருடைய உறவினர் உற்றாரெல்லாம் சேர்ந்து திருநீலகண்ட யாழ்ப்பாணர் யாழிலிட்டு இசைக்க தான் திருஞான சம்பந்தருடைய தேவாரத்திற்கு ஒரு சிறப்பு வருது என்று சொல்லும் பொழுது அப்போது யாழில் அடங்காத ஒரு இசையை நீங்கள் பாடணும் அப்படின்னு சொல்லி திருநீலகண்ட யாழ்ப்பாணர் கேட்ட உடனே திருஞான சம்பந்தர் யாழ்மூரி என்ற இந்த பண்ணில் பாடி அதை வந்து யாழிலிட்டு இசைக்க முடியாததுனால திருநீலகண்ட யாழ்ப்பாணர் யாழை எடுத்து உடைக்க போகும்போது திருஞான சம்பந்தர் தடுத்து யாழை உடைக்க வேண்டிய தேவையெல்லாம் இல்லைன்னு சொல்லி அவ்வளோ ஒரு சிறப்பு வாய்ந்த ஒரு பண்ணினுடைய பாடியது. திருச்சிற்றம்பலம். மதர் மட பிடியும் மட அண்ணமும் அண்ணரோ மதர் மட பிடியும் மட அண்ணமும் அண்ணரோ நடே உடே மலை மகள் நடே நடையுடை மலை மகள் நடையுடை மலை மகள் நடையுடை மலை மகிழ்வ பூதையின படை நின்று இசை பாடவும் ஆடுவர் நின்று இசை பாடவும் ஆடுவர் அவர் பட சடை நெடு 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 மூடியதோ புனல வேத மூடேழிசை பாவராள் கடல் வெந்திரே வேதமோடு ஏழிசை பாடுவராள்
வெந்திரை இறை நூறே கரை பொருது 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 இறை கரை பொருது விம்மி நின்று அயலே கரை பொருது விம்மி நின்று அயலே காதவிழ் புன்னை தயங்கும் மலர்ச்சிறை வள்ளடரே ஏழு தோழு கோயில் பயில் ஏழு போழு 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 கோயில் பயில் எழில் பொழில் குயில் பயில் எழில் பொழில் குயில் பயில் எழில் பொழில் குயில் பயில் தருமபுரம் பதியே குயில் பயில் தருமபுரம் பதியே எழில் பொழில் குயில் பயில் தருமபுரம் பதியே. திருச்சிற்றம்பலம். திருஞான சம்பந்தர் திருவடிகள் போற்றி போற்றி. எட்டாம் திருமுறை திருவாசகம். மாணிக்க வாசகர் அருளி செய்தது. திருச்சாழம். பூசுவதும் வெந்நீர் பூண்பதுவும் பொங்கரவும் பூசுவதும் வெந்நீர் பூண்பதுவும் பொங்கரவும் பேசுவதும் திருவாயால் மறை போலும் காலேடே பூசுவதும் வெந்நீர் பூண்பதுவும் பொங்கரவும் பேசுவதும் திருவாயால் மறை போலும் காலேடே பூசுவதும் பேசுவதும் பூண்பதுவும் கொண்டு என்னை பூசுவதும் பேசுவதும் பூண்பதுவும் கொண்டு என்னை சனவன் எவ்வுயிர்க்கும் இயல்பானான் சாழலோ பூசுவதும் பேசுவதும் பூண்பதுவும் கொண்டு என்னை சனவன் எவ்வுயிர்க்கும் இயல்பானான் சாழலோ வான்முகில் வளாது பெய்க மலிவளம் சுரக்க மன்னன் பொன்னுரை அரசு செய்க குறைவிலாதுயிர்கள் வாழ நான் மறை அரங்கடோங்க நற்றவம் வேள்வி மல்க மேன்மைகள் செய்வ நீதி விளங்குக உலகம் எல்லாம் மேன்மைகள் செய்வ நீதி விளங்குக உலகம் எல்லாம் ஆறிருதடந்தோள் வாழ்க அருமுகம் வாழ்க வெற்பை கூறுசி தனிவேள் வாழ்க குக்குடம் வாழ்க சிவ்வேர் ஏறிய வங்கை வாழ்க யானிதன் அனங்கு வாழ்க மாறிலா வள்ளி வாழ்க வாழ்க சீரடியாரில்லா மாறிலா வள்ளி வாழ்க வாழ்க சீரடியாரில்லா. திருச்சிற்றம்பலம். நம்ம உடுமலைப்பேட்டைக்கு சாதனை மாணவியை வந்து சரி 20 நிமிஷம் ஒரு பேட்டி எடுக்கலாம், அவங்க இந்தியா சாதனை புக்கில் வந்து இடம் பெற்றிருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு 20 நிமிஷம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்தால் இங்கே ஒட்டுமொத்தோட உழைப்புனால தான் அந்த பெண்மணி இவ்வளோ ஒரு சாதனை படைச்சிருக்காங்க. அவங்க குருமார்களாக இருக்கட்டும், இங்கே ஆசிரியர்களாக இருக்கட்டும், அவங்க பெற்றோர்களாக இருக்கட்டும், அப்படி ஒரு பெரிய உழைப்பு இந்த ஒரு புத்தகத்தில் இருக்குது. இந்த சாதனை இந்தியா தாண்டி இது கின்னஸ் சாதனை புத்தகத்துலேயும் நடக்கணும்னு சொல்லிட்டு நம்ம எல்லாரும் இறைவனை வேண்டிப்போம். இதுக்கு பின்னாடி இவங்க பல மாணவிகளை இதே மாதிரி உருவாக்கிட்டு இருக்காங்க. அதில் குறிப்பாக சொல்ல போனால் அடுத்த சகோதரி இவங்க வந்து பரதநாட்டிய கலை, அதுவும் தெய்வீக பாடலுக்கு மட்டும்தான். இந்த இது என்ன பாட்டது
அந்த அங்கே பாருங்கள், அடுத்த சாதனை புக்கை எடுப்பறதுக்கு இவங்க 2 பேர் ரெடி ஆகிட்டு இருக்காங்க. தெய்வீக பாடல், இந்த மாதிரி தேவாரம், திருவாசகம் அந்த பாடுக்கு மட்டும்தான் ஆடுறவங்க. அடுத்த இவங்க 2 பேரும் இதில் இடைப்பெறுன்னு சொல்லிட்டு நம்ம இறைவனை வேண்டிப்போம். மறக்காமல் நம்ம யூடியூப் சேனலை எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். இந்த உழைப்புக்கு கீழே வாழ்த்தணும்னு நினச்சிங்கன்னா நம்ம கமெண்ட் பாக்ஸில் வந்து வாழ்த்து போடுங்க. ரொம்ப நன்றி. வாழ்க வளமுடன். ஜெய்ஹிந்த். போற்றியோம் நமச்சிவாய.